மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வைப்ஸ் வித் யாழினி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து சமைக்க போறேன் மக்களே. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எங்க அம்மா வந்து என்னை பார்த்து பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு சமையல் இன்னைக்கு செய்ய போறேன். என்ன சமையல் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, காஃபி போட போறேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறது தான் வீடியோக்குள்ள இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு யாழ்னியோட சமையல் நான் தான் டேஸ்ட் பார்க்க போறேன். அதாவது அவங்க போடுற காஃபியை நான் குடிக்க போறேன். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இந்த ஆயுதம் தான் நம்ம போட போற காஃபிக்கு உதவி செய்ய போகுது. தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான் மக்களே, காஃபி போடுறதுக்கு முதல்ல இதான் பண்ணணும். ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கணும், அதில் வந்து பாலை கட் பண்ணி ஊற்றிடணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும், அடுப்பை பற்ற வச்சிடணும், குண்டான தூக்கி அதில் வச்சிடணும். ஓகே, ரெசிபி என்கிட்ட கேளுங்க, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெருமைக்காக நான் சொல்வதாக யாரும் நினைத்துவிட வேண்டாம். ஓகே, இப்போ பால் பொங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம சன்ரைஸ் எடுத்து போட போகிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு இந்த அளவுலாம் தெரியல, அதனால இருக்கிறத போட்டுருங்க. நான் வந்து இப்போ ஆஃபீஸில் தான் இருக்கேன், வீட்டில் இல்லை. ஆஃபீஸில் நான் போடுற இந்த அற்புதமான காஃபியை யார் குடிக்க போகிறாங்கன்னா நம்ம பசங்க தான் குடிக்க போகிறாங்க. அதனால நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். டீ காஃபியை குடிக்காம என்னால் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 10 to 15 காஃபி குடிப்பேங்க. ஆனால் இந்த கடைசி 25 நாள் ஒரு காஃபியை கூட என் கையால் கூட தொடலைங்க. அந்த மாதிரி கட்டுக்கோப்பா இருந்த என்ன இன்னைக்கு காஃபி குடிக்க சொல்றாங்க, குடிக்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். சக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு, நானே ஓப்பன் பண்ணேன். ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய. நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை. இது தோற கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே போட்டு மிக்ஸ் ஆக மாட்டேது. நம்ம இன்னொரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு, நீங்களாம் ரொம்ப டீசெண்டாக காஃபி போடுவீங்க, நான் எதாவது தப்பாக பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் பண்ணுறேன். இது வந்து 3வது ஆயுதம். காஃபி. என்ன சிரிப்பு இது? ஃபிளாஷ்பேக். ஓகே, இப்போ காஃபி போட்டாச்சு. இப்போ வந்து நான் பிரபாக்காக ஒரு ஸ்பெஷல் காஃபி ரெடி பண்ணுறேன். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து என்னன்னா சால்டட் காஃபி. 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட போகிறேன். 2 போட்டுரும். இது எல்லாருக்கும் ஆக்சுவலா என்னன்னா 25 நாளைக்கு அப்புறம் குடிக்க போற காஃபி நல்ல காஃபியா இருக்கணும். எப்படி இருக்கு? ஆக்சுவலி பிரபா வந்து நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குதா சொல்லுவாரு. வெறும் தயிர் கொடுத்தா கூட நல்லா இருக்குதா சொல்லுவாரு. இப்போ இந்த சால்டட் காஃபியை கொடுக்கும்போது என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். எனக்கு அவ்வளோதான் இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குங்க. அது நல்லா தானே இருக்கு. இப்ப குடிக்கிறேன். குடி நல்லா குடி. அவரோட காஃபிக்கு பேருக்கு அப்படியே வச்சிட்டு நாசமா போனவளே, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்க. என்னது இது? பள்ளிய படலிங்க. குடிடா. என்ன என்ன வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. 25 நாளுக்கு அப்புறம் என் பல்ல போடுற காஃபி இப்படியா இருக்கணும்? பிளான் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, நான் வந்து உண்மையை ஒத்துக்கிறேன். காஃபில லைட்டா சால்ட் மிக்ஸ் பண்ண 2 போட்டுரும். லைட்டா 2 போட்டுரும். அது ஒரு இட்டாலியன் டிஷ். சால்ட் மட்டும் தான் இருக்கு காஃபில.